ஹாய் ஹலோ விவர்ஸ். இன்றைக்கி நான் ஸ்பெஷலான ஒரு ஃபுட் இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, எல்லோரும் மார்க்கெட்டில் நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்ட ஒரு ஃப்ரூட் என்னென்னா அது ஜாக் ஃப்ரூட். அந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான அல்வா இன்றைக்கி பண்ண போகிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பலாப்பழத்தை மட்டும் சாப்பிடாம ஹல்வா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி ஆகிருக்கு. அந்த டெசர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதாங்க பலாப்பழ ஹல்வா. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. கோகனட் அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்துருக்கோம். அந்த பால் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நம்ம கோகனட் மில்க் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சுக்கிறோம் அதில். ஏன்னா அது திக்னஸ்க்காக. எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் அதில் ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக சால்ட் அதில் போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆட் பண்ணும்போது கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணணும், இல்லைன்னா அது கட்டி பிடிச்சிரும். இதற்காக ஏலக்காய் மட்டும் அரைக்க முடியாததுனால கொஞ்சம் சுகரும் சேர்த்து அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக போடுறோம். ஸோ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, அது கூட கொஞ்சம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. அடிஷ்னலாக இது வந்து பிஸ்தா பருப்பை எடுத்து நம்ம அரைச்சி சின்னதாக பொடியாக வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் அரைச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பலாப்பழம் அல்வா ரெடி. டெக்ஸ்சர் வெரி நைஸ் டெக்ஸ்சர். லைட்டாக பாதாமோடைய பவுடர் கொஞ்சம், அது இல்லாமல் கொஞ்சம் பிஸ்தாவுடைய பவுடர் கொஞ்சம்